ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய நாகா மானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகா மானுஷம் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டால் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன். இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி போயிடலாம். எதனால இந்த சேனல்ல வீடியோ நீங்க கூடுதல் போடல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் நம்மளுடைய வாட்ஸ்அப்லயும் சரி கமெண்ட்லயும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. என்ன அப்படின்னா எனக்கு டைம் இல்ல, அதுதான் இதுல உள்ள முக்கியமான காரணம். என்ன அப்படின்னா ஒரு சேனல்ல வீடியோ பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா ரெண்டாவது சேனல் நான் எதுக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு சேனல்ல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு வழிமுறைக்காக மட்டும்தாங்க இந்த ரெண்டாவது சேனல் நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்மளுடைய நெருங்கிய நண்பர்கள் அனைவருமே இதுல சேனல்ல வந்திருக்கிறீங்க. அதனாலதான் இந்த சேனல்ல ரொம்ப வீடியோ போடாம இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் இந்த சேனல்லையும் அந்த சேனல்லையும் தொடுத்து வீடியோ போடக்கூடிய வேலையை நான் கண்டிப்பா பார்ப்பேன். ஆனா என்ன அப்படின்னா இப்ப கொஞ்சம் ஒர்க் டைட்டா போயிட்டு இருக்குது. நிறைய எந்திரங்கள் எழுதி பூஜையில வைக்கிறது, அதுக்கு பிறகு அதை அவங்களுக்கு டெலிவரி பண்றது, அதை எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கறது, சில பேருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது அப்படிங்கிற சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் என்னால வீடியோ கண்டினியூஸ் ஆட்டு போட முடியல. இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. வீடியோ அடிக்கடி இந்த சேனல்ல வந்துட்டு தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் டெய்லி வீடியோ போடக்கூடிய வழிமுறைகளை நான் கண்டுபிடிச்சு தான் வச்சிருக்கிறேன். வாங்க இன்னைக்குள்ள சம்பவம் என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம். நம்மளுடைய புதுக்கோட்டையை சேர்ந்த குரு அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்கிறாரு. அதாவது குரு அப்படின்னா அவருடைய பேர் நந்த குருநாதன் அப்படிங்கிறது தான் அவருடைய பேருங்க. ஷார்ட் ஆட் அவருடைய பேரை குருன்னு சொல்லி தாங்க இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத நான் முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். அதாவது நம்மளுடைய குரு இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கி இருக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தாங்க அந்த வீடை வாங்கி இருக்கிறாரு. அது ஒரு புது வீடு வாங்கி இருக்கிறாரு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப நாள்லாம் ஆகலைங்க. 2024 நடந்த சம்பவம் தான். அதாவது ஜனவரி பிப்ரவரி அந்த மாசத்துல நடந்த சம்பவம் தான். இந்த சம்பவத்துல நேரடியாட்டு நானே இன்வால்வ் ஆயிருக்கிறேன். அதனால தான் இந்த சம்பவத்தை நான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன நடந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த வீடையும் வாங்கிடுறாரு. ஆனா நம்மளுடைய குரு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 கோவில்ல பூசாரியாட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பூசாரியா வேலை பார்த்து இவருக்கு நல்ல வருமானங்களும் இருந்துட்டு இருக்குது. அதனால கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிறுக பணம் சேர்த்து தாங்க அந்த வீடையும் வாங்குறாரு. இவருக்கு 2 பெண் குழந்தைகள், அதுவும் இரட்டை பெண் குழந்தைகள் தான். அப்படி புதுக்கோட்டையில இருக்கிறதுனால இவருடைய மனைவியும் சரி இவரும் சரி எல்லாமே ஒரு அன்பான ஒரு கட்டமைப்போட வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தாங்க. 2 குழந்தைகளுமே சின்ன குழந்தைகள் தான். அதாவது என்னன்னா 5ஆம் வகுப்பு தாங்க படிச்சுட்டு இருக்காங்க. 2 இரட்டை குழந்தைகள் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய மனைவி ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறாங்க. அவங்க தீவிரமான ஒரு தெய்வீக பக்தைங்க. எந்த தெய்வமா இருந்தாலும் சரி விழுந்து விழுந்து சாமி கும்பிடக்கூடிய ஒரு அன்பான ஒரு பெண்மணியா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தாங்க இந்த சம்பவமே நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க புதுசா ஒரு வீடை வாங்குறாங்க. ரொம்ப ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீடு தாங்க. அந்த வீடை வாங்குறதுக்கு முன்னால பக்கத்துல இருக்கக்கூடிய யாருக்கிட்டையும் விசாரிக்கவே செய்யல நம்மளுடைய குரு. ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த வீடை பால் காய்ப்பெல்லாம் எடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்ல, இவர் 4 கோவிலுக்கு பூசாரியா இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கணபதி ஹோமம் மற்றும் வராகி ஹோமங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. பண்ணிக்கிட்டு தாங்க அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிருக்கிறாரு. போன நாள்ல இருந்து அந்த வீட்டுல இவருக்கு செல்வ செழிப்பு அதிகமாட்டு ஏற்படுதுங்க. அப்படி நல்ல சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப அழகா போயிட்டு இருக்குங்க. அந்த காலகட்ட டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கொஞ்சம் நெருங்கி பழகவும் ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க கிட்ட. அப்படி பழக ஆரம்பிச்ச ஆட்கள் இடையில இவங்கள்ட்ட சில கேள்விகளை, அதாவது நம்மளுடைய குருவுடைய மனைவி கிட்ட நிறைய தடவை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்க வீட்டுக்குள்ள, அதாவது உங்க வீட்டுக்குள்ளாடி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குதா, அந்த மாதிரி அமானுஷ்யமாட்டு ஏதாவது சம்பவம்
சம்பவம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எது கேட்டாலும் அந்த பெண்ணுக்கு எதுவும் தெரியல. நாங்க நீட்டா தான் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து 4 கோவில் பூசாரியா இருக்கிறதுனால எங்க வீட்டுக்குள்ள டெய்லி நாங்க பூஜை மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால எங்க வீட்டுக்குள்ள அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வர்றதே கிடையாது அப்படிங்கறத மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய, அதாவது இவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க இதை அடிக்கடி கேட்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய குருவுடைய மனைவி வந்து இதை பத்தி எதுவும் சொல்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி தெரியவும் செய்யாதுங்க. நாளடைவு ரொம்ப அழகா போயிட்டு தாங்க இருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய குருவுக்கு வந்து திடீர்னு ஒரு கோவில்ல வேலை இல்லாம ஆகுதுங்க. சரி, ஒரு கோவில் தான் போயிடுச்சு, இன்னொரு 3 கோவில்கள் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொட்டேஷனான அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. ஒரு நாள் ஒரு சம்பவம் அவங்க வீட்டுக்குள்ளாடி நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இவங்க பூஜாரம் வச்சிருக்கக்கூடிய அந்த ரூமுக்குள்ள இருந்து தண்ணீர் கசிய ஆரம்பிக்குதுங்க. அதாவது தண்ணீர் அப்படியே ஊற்றெடுத்து வந்துகிட்டே இருக்கும். அந்த செவருடைய கார்னர் பகுதியில இருந்து அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க. அது ஒரு பெட்ரூம் தான், ஆனா கன்னி பெட்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த சாமிகளை வச்சு கும்பிடக்கூடிய ஒரு பூஜாரம் தாங்க, அதுதான் கன்னி பெட்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூமுக்குள்ள தாங்க இந்த சம்பவம் நடந்துட்டே இருக்குது. அந்த ரூமுக்குள்ள இவங்க புலங்குறதே கிடையாது. என்ன அப்படின்னா, அங்க சாமியை வச்சு இவங்க வழிபடுறதுனால அப்படிதாங்க இது நடந்துட்டே இருக்குது. இந்த தண்ணீர் வர ஆரம்பிச்ச உடனே நம்மளுடைய குரு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சில கொத்தனார் சித்தாலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூட்டிட்டு வந்து அந்த இடத்த கொத்தி பூசவும் செய்யறாரு. மறுபடியும் ஒரு 2 நாள்ல மறுபடியும் தண்ணீர் லீக் ஆக ஆரம்பிச்சது. மறுபடியும் இவர் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த செவுரு ஃபுல்லாவே கொத்தி பூசிடுறாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த இடத்துல தண்ணீர் கொட்ட ஆரம்பிக்குதுங்க. என்னடா நடக்குது இங்க? அதாவது மண்ணை விட்டு கிட்டத்தட்ட 3 அடி ஹைட்டுக்கு மேல இருக்குதுங்க இந்த வீடு. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த செவர் கார்னர்ல எப்படி தண்ணீர் வருது? அந்த இடத்துல வந்து ஒரு பைப் லைன் கூட அவங்க அடிக்கல, அந்த கன்னி மூலையில வந்து பைப் லைன் கூட கொடுக்கல. அப்புறம் எப்படி இந்த தண்ணீர் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு யாருக்குன்னு தெரியலைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அப்படிங்களும் அதை அப்படி விட்டுறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணி அதிகமா வர ஆரம்பிச்சு அந்த ரூமுக்கு உள்ளாடி, அதுக்கு பிறகு ஹாலுக்கு, எல்லா இடத்துக்கும் இந்த தண்ணீர் வந்து அப்படி கெட்ட ஆரம்பிக்குதுங்க. இதனால பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சைட்லயே ஒரு ஓட்டை எடுத்துடுறாங்க. அதாவது ஒரு ஹோல் எடுத்து அந்த பக்கம் மட்டும் அந்த தண்ணியை வெளியே விடுறது மாதிரி செட் பண்றாங்க. ஆனா இவங்க எப்போ அந்த இடத்துல ஒரு ஹோல் எடுத்தாங்களோ அந்த நேரத்துல இருந்து இவருடைய அந்த 3 கோவில்கள், அதாவது பூஜைக்கு போயிட்டு இருந்தார் இல்லையா, அந்த கோவில் எல்லாம் இவரை வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு நிறுத்திட்டாங்க. என்ன காரணம்னே தெரியலைங்க. என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய மனைவி கீழே விழுந்து அவங்களுடைய இடது கால் அடிபட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கும் தூக்கிட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. கையில இவர் சேமிச்ச காசுகள் எல்லாமே கரைய ஆரம்பிக்குதுங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் செலவு, பிள்ளைகளுக்கு சுகம் இல்லாம ஆயிருது. இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருது. அந்த சாமி ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பூஜா ரூம்ல வந்து இந்த ஓட்டை போட்ட பிறகுதான் அந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குது. என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத வந்து நம்மளுடைய குருவால கண்டே பிடிக்க முடியல. ரொம்ப அவர் ட்ரை பண்ணி பாக்குறாரு, முடியலைங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதாவது இந்த பிள்ளைகளும் சுமையில்லாம ஆயிட்டாங்க, அதே மாதிரி மனைவிக்கும் காலில் அடிபட்டு இருந்தது இல்லையா, இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அன்னைக்கு மேல ஒரு ரூம் இருக்குங்க. மேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ரூம் இருக்குதுங்க. அந்த ரூம்ல வந்து எல்லாரையும் தங்க வைக்கிறாரு. அன்னைக்கு நான் ஹாலில் படுத்துக்கிடுறேன் அப்படின்ட்டு ஒரு இதுலதான் அவர் படுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஏதாவது இருக்குமா நம்ம வீட்டுக்குள்ள அப்படிங்கிற ஒரு டவுட் அவருக்கு வருதுங்க. அதனால அவர் ஹால்ல வந்து படுத்துருக்கிறாருங்க. அப்படி ஹால்ல படுத்து கிடக்கக்கூடிய அன்னைக்கு ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த பூஜா ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டோஸ், அதாவது சாமி போட்டோஸ் வந்து நிறைய வச்சிருப்பாரு. அந்த போட்டோஸ் எல்லாம் படபடான்னு கீழே விழுந்து உடையுதுங்க. என்னடா போட்டோஸ் எல்லாம் கீழே விழுந்து உடையுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரு டக்குன்னு லைட்டை போட்டுட்டு உள்ள போறாருங்க. உள்ள போய் பார்க்கும்போது அவர் வச்சிருந்த அந்த சாமி போட்டோஸ்ல இருக்கக்கூடிய அவ்வளவு போட்டோவுமே, அதாவது கண்ணாடி எல்லாமே உடைஞ்சு கீழே அப்படியே கிடக்குதுங்க. இது என்னடா நடக்குது அப்படின்னு கூட தெரியல. மறுபடியும் எல்லாத்தையுமே வாரி கட்டுறாரு, எல்லாம் கிளீன் பண்றாரு. மறுநாள் புது போட்டோவை வாங்கி மாட்டுறாரு. மறுநாளும் அதே சம்பவம் ரிப்பீட் ஆட்டு நடக்க ஆரம்பிச்சிருது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 ட்ரிப் இவர் அதை பண்ணிட்டாரு. இவருக்கு என்னன்னே தெரியலைங்க. சரி, இந்த வீட்டுக்குள்ள அப்படி என்னதான் நடந்துச்சு, என்ன இருக்குது அப்படிங்கறத இவரால் தெரிஞ்சுக்கிடவே முடியல. இவர் பல மந்திரங்களை ஓதக்கூடியவர் தாங்க, அவரால் கண்டுபிடிக்க முடியல. என்னடா செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது தாங்க என்னுடைய கான்டாக்டை பார்க்குறாங்க. அதாவது நம்மளுடைய சேனலை பார்க்குறாங்க. சேனலை பார்த்துக்கிட்டு அந்த நம்பர்ல தான் எனக்கு கால் பண்ணுறாங்க. அப்படி கால் பண்ணி இப்படி விஷயத்த சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் வீடியோஸ் நான் சமீபமாக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்படி எங்களுடைய வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகிட்டு இருக்குது, ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு அழைப்பு எடுத்திருந்தாங்க. ஒரு காரில் வந்து என்னை கூட்டிட்டும் போயிட்டாங்க புதுக்கோட்டைக்கு. நான் அங்கே போயிருந்தேங்க. அப்படி போய் பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு அமையப்பட்டிருக்கக்கூடிய இடங்க, அந்த இடத்துல வந்து ஒரு முனீஸ்வரன் சாமி இருக்கிறார். அதாவது அந்த வீட்டுடைய அந்த கார்னர் பொசிஷன் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல
பழங்காலத்துல வந்து ஒரு முனீஸ்வரன் கோவில் அதுல இருந்திருக்குங்க. அந்த கோவில் இருந்த தடமே தெரியாம ஆக்கிட்டானுங்க. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் தான் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல வீடுகள் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அந்த வீட்டையும் வாங்குற ஒரு நபர் வந்து இதே மாதிரி பிரச்சனையினால அந்த வீட்டை விட்டுக்கிட்டே ஓடிட்டாரு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்டையும் கேட்டாங்க. நான் அப்ப அதுக்கு சில வழிமுறைகள்லாம் நான் சொல்லி கொடுத்தேங்க. உங்களுடைய பாதுகாப்பு கவசங்களை ரெடி பண்ணுங்க. அதன் பிறகு என்ன அப்படின்னா முனீஸ்வரன் சாமிக்கு வந்து ஒரு கோவில் கட்டுங்க பக்கத்துல, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க அதுக்கு தயாராகல. என்னன்னா அவங்க கையில காசு இல்லைங்க. சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேங்க. இவங்க 2வது நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கூப்பிடவே இல்லை. நானும் அதை விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் ஓடி போயிருது. இவங்க வீட்டை இன்னொரு ஆளுக்கு விற்கவே செய்துடுறாங்க, 1க்கு பாதி ரேட்டு வச்சு. அப்படி வாங்கின பார்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டின்ங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கி முதல் நாள் நைட்டே அந்த வீட்டை போட்டுக்கிட்டு ஓடிடுறாங்க. நைட்டோட நைட்டா நம்மளுடைய குருவுடைய அவங்க வாடகைக்கு போயிருந்த அந்த வீட்டில் போய் கதவு தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. தட்டி இந்த மாதிரி ஒரு பேய் பிடிச்ச வீட்டை வந்து எங்களுக்கு தந்துட்டீங்க அப்படி இப்படி சொல்லி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் அந்த வீட்டை வந்து இவரே வாங்க வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்படுது. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த காசை கொடுத்து ரிட்டர்ன் அந்த வீடை எடுத்துக்கிடுறாரு. எடுத்த பிறகு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி இந்த வீடை யார்ட்டையாவது நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் நிறைய ஆட்களை கான்டாக்ட் பண்றாரு. ஆனா யாருமே அந்த வீடை வாங்குறதுக்கு அதன் பிறகு வரவே இல்லைங்க. இவருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கூட அந்த டைம்ல சரியா தெரியலன்னு சொல்லலாம். அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வாடகைக்கு இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலத்துக்கு தான் வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வேற வீடு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இவர் போய் இருந்து 2 மாசம் ஆன பிறகு இவரால் அந்த வீட்டுல இருக்க முடியல. என்ன அப்படின்னா அவங்க வாடகை கேட்கறாங்க, வாடகை ரொம்ப அதிகமா இருக்கு, இவங்களால கொடுக்க முடியல, அதுவும் கோவில்ல வேலை இல்லாம ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நம்மளுடைய குரு முழிச்சுக்கிட்டே இருந்தாரு. மறுபடியும் எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணி நீங்க வாங்க வந்து ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நானும் அங்க போயிருந்தேங்க. போய் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி அந்த இடத்த வந்து நான் சொன்னது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கான கவச கிட்டுகள் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேங்க. அதாவது எந்திரங்கள்லாம் எழுதி அவங்களுக்கு இடுப்புக்குள்ள எந்திரம், அவங்களுடைய அந்த பூஜா அறையில வைக்கக்கூடிய எந்திரம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த வீட்டுடைய அந்த கன்னிமுலை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரூமை வந்து முனீஸ்வரன் கோவிலாட்டே நாங்க மாத்திட்டோங்க. அதாவது முனீஸ்வரன் அந்த இடத்துக்கு வந்துட்டு போறது மாதிரி எல்லாம் மாத்திட்டோம். அது அந்த முனீஸ்வரனுடைய கட்டளைப்படி தாங்க நாங்க செய்தோம். என்ன அப்படின்னா எனக்கு ஒரு கோவில் வச்சு வழிபடுங்க, நாங்க பார்த்துக்கிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி தாங்க நான் இந்த சம்பவத்தை அவங்களுக்கு செய்து கொடுத்தேன். அவங்க இப்ப நல்லா இருக்கிறாங்க, அதே வீட்டுல இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த கார்னர் ரூம் இருக்குது இல்லையா, அந்த ரூம் வந்து இப்ப கோவிலுங்க. அதாவது வெளிப்பக்கம் வாசல் போட்டு கோவில் ஆக்கிட்டாங்க. இப்போ அவங்க நல்ல ஜாம்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு பிரச்சனையும் இல்லை, முதல்ல இருந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. நான் மறுபடியும் 4 கோவிலுக்கு பூசாரி ஆகிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பவத்தை எப்படியாவது உங்க சேனல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால தாங்க இந்த சம்பவத்தை நான் முதல் சம்பவமாட்டு நான் இதுல சொல்லியிருக்கிறேன். நம்ம 2வதான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த புவனேஸ்வரி அப்படிங்கிறவங்க தான் இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் தான். ஆனா இது கொஞ்சம் சின்ன சம்பவம் தான். அதனால தான் இந்த கதையோட சேர்த்து அந்த கதையும் சேர்த்து சொல்லிடலாம் அப்படின்னு தாங்க இந்த சம்பவத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புவனேஸ்வரியுடைய அண்ணன், அதாவது புவனேஸ்வரியோட அண்ணன் தாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா இல்ல, இவங்க 2 பேரும் தாங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம புவனேஸ்வரியோட அண்ணன் வந்து எப்பவும் சரி நல்ல வேலை செய்யக்கூடியவர். புவனேஸ்வரியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ரொம்ப சுத்தமான ஒரு மனிதனா இருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல தாங்க இந்த சம்பவம் முதல்ல நடக்குது. அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சுடுகாட்டு பக்கம் அடிக்கடி புவனேஸ்வரியுடைய அண்ணன் இருக்கிறார் இல்லையா, அடிக்கடி போயிட்டு வர்றது வழக்கம். அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்து போகக்கூடியவங்களுக்கு சம்பிரதாயங்கள்லாம் செய்வாங்க இல்லையா, இறுதி சடங்குலாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைகள் கூட இவர் செய்வாருங்க. அந்த மாதிரி தாங்க இவர் போயிருக்கிறாரு. போய் அங்க இறந்து போன நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி பண்ணியும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இறந்து போன ஒரு பெண்ணுடைய பாடியை வந்து அடக்கம் பண்ணதுக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணை பார்க்கும்போது தன்னுடைய தங்கையை பார்க்கறது மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணீர் விட்டே அழுதுட்டே அந்த விஷயத்த பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆனா அன்னைக்கு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா வீட்டுக்கு வந்த அன்னைக்கு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. ஏன்னா இவருக்கு தனி ரூமு, அவங்க தங்கச்சிக்கு தனி ரூமு தான். ஆனா இவங்க ரூமுக்குள்ளாடி ஏதோ ஒரு பெண் உள்ள இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறது மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்குதுங்க. இந்த சத்தத்தை யார் கேட்கறாங்க அப்படின்னா புவனேஸ்வரி தான் கேட்கறாங்க. கேட்ட பிறகு இவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வருது. அண்ணன் நமக்கு தெரியாம ஏதாவது பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமா கதவை தட்டுறாங்க. அப்படி கதவை தட்டும்போது அவங்க அண்ணன் நல்ல ஆழ்ந்த
தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்து கதவை திறக்கிறாரு. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணா உன்னுடைய ரூமுக்குள்ளாடி இந்த மாதிரி ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கிறது மாதிரியான சத்தம் கேட்டுது அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அவர் பயங்கரமா சிரிச்சிடுறாரு. உனக்கு வேற வேலையும் ஜோலி இல்லையாமா, போய் தூங்குமா அப்படிங்கிற மாதிரி தான் கத்திடுறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு டவுட் ஏற்பட்டுட்டே இருக்குது. இந்த சம்பவம் நடக்கிறது வந்து 2019 காலகட்டத்துல தான். ஆனாலும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் இவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சம்பவம் அடுத்தது நடக்குதுங்க. அதாவது அவர் தூங்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவு 2-2:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரூம கதவை திறந்துக்கிட்டு யாரோ கிச்சனுக்கு போற மாதிரி ஒரு சத்தம் கேக்குதுங்க. தன்னுடைய தங்கை, அதாவது நம்மளுடைய புவனேஸ்வரி வந்து முழிச்சு தாங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே டவுட், இந்த சத்தம் கேட்டதுல இருந்தே அவங்களுக்கு தூக்கமே வரல. இவங்களும் கதவு மெல்லமா திறந்து அப்படியே எட்டி பாக்குறாங்க கிச்சன் பக்கத்துல. அப்படி கிச்சன் பக்கத்துல பார்க்கும்போது ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவத்தை பாக்குறாங்க. தன்னை மாதிரியே ஒரு பெண் அங்க நின்னுகிட்டு ஏதோ டீ போடுறது மாதிரி தெரியுதுங்க. யாருடா இவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமா ஓடி போய் கொண்ட முடிய டக்குன்னு பிடிச்சு இழுத்து அப்படியே செவுர்ல அடிச்சிடுறாங்க நம்மளுடைய புவனேஸ்வரி. இதை பண்ணிக்கிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இல்லைங்க. அரண்டுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க இந்த விஷயத்த பண்ணும்போது தத்ரூபமா நடந்திருக்குது. ஆனா இப்ப அந்த கீழே விழுந்த பொண்ணை காணல. வேகமா ஓடி அண்ணனுடைய ரூமுக்கு வர்றாங்க. அண்ணனுடைய ரூம் வந்து லாக் ஆகிருக்குது. அதை தட்டுறாங்க. மறுபடியும் அவங்க அண்ணன் எந்திரிச்சு வர்றாரு. இங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா அவங்க அண்ணன் நம்பவே இல்லை. இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க அண்ணன் வந்து சொல்றாரு, நீ வேணா யார் ரூம்ல வந்து படுத்துக்காம நான் ஓர் ரூம்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி சவுண்டு கேட்டதே அண்ணனுடைய ரூம்ல தான். அதனால நான் அங்க படுக்கல, நான் யார் ரூம்லயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு ரூமை லாக் பண்ணிட்டு இவங்களும் உள்ள போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா தூங்கவே இல்லை, முழிச்சே தாங்க படுத்திருக்கிறாங்க. அவங்க அண்ணன் நல்ல ஆழ்ந்த தூக்கத்திலே இருந்துட்டு இருக்கிறாரு. மறுபடியும் போய் அவர் தூங்கிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3-3:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு ஒரு அதிபயங்கரமான சம்பவம் அந்த இடத்துக்குள்ளாடி நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செம்பு பாத்திரங்க, அதை ஒரு பானை வச்சிருந்திருக்காங்க. அந்த பானை அந்த கிச்சன்ல இருந்து உருண்டு அப்படி ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஹாலுக்கு வந்துகிட்டு ரிட்டர்ன் போகுதுங்க. இதை நம்மளுடைய புவனேஸ்வரி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கதவை லைட்டா ஓபன் பண்ணி வச்சுட்டு மெல்லமா அப்படி எட்டி பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, அந்த கேப் வழியா பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க இந்த பானை அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர்றது ரொம்ப தெளிவா தெரியுது. இவங்களுக்கு புரிஞ்சிருது, நம்ம வீட்டுக்குள்ளாடி ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க இருக்கக்கூடிய ரூமுக்கு பக்கத்துல தாங்க, அதாவது ஹால் இருக்குது இல்லையா, ஹால்ல தாங்க இந்த சாமி போட்டோ எல்லாம் வச்சிருப்பாங்க. வேகமா கதவை திறந்துக்கிட்டு சாமி போட்டோக்கு முன்னால போய் கொஞ்சம் திருநூறு அள்ளி எடுத்துடுறாங்க. எடுத்துக்கிட்டு அந்த வீடு ஃபுல்லாவே அப்படி தெளிச்சு போடுறாங்க. அப்படி தெளிச்சு போட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சத்தங்கள்லாம் நின்று கொஞ்சம் அமைதியாகுதுங்க. இவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா, வேகமா அந்த ரூமுக்குள்ள போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட இவங்க படுக்கும்போது மணி வந்து ஒரு 3:30 மணிக்கு மேல ஆயிருது. அதன் பிறகுதாங்க இவங்க ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க. காலை நேரத்துல அவங்க அண்ணன் தான் வந்து தட்டி எடுப்புறாரு. எந்திரிமா, என்னம்மா இந்த மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டு தாங்க எழுப்பி விடுறாரு. எழும்பிடுறாங்க. எழும்பின உடனே நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அப்படியே ஒண்ணு விடாம சொல்றாங்க. இப்படியெல்லாம் ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லமா அப்படிங்கறத மாதிரி தன்னுடைய அண்ணனும் சொல்றாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல நடந்த சம்பவங்கள் அனைத்தையுமே அப்படியே சொல்லிடுறாங்க. என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே, சரிம்மா பக்கத்துல தாமா நம்மளுடைய சுடலமான சாமி இருக்கிறாங்க. அதாவது திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னு சொல்லும்போது சிவசுடலைக்கு தாங்க பெரிய ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சிவசுடலையுடைய கோவில் இருக்குது, அதாவது ஊர் கோவில் இருக்குது. நமக்கு அங்க போயிட்டு வந்துடலாமா காலையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா காலை நேரத்துல இந்த சிவசுடலைக்கெல்லாம் பூஜை எல்லாம் கிடையாதுங்க, சாயந்தரம் தான் கொடுப்பாங்க. அப்ப அவங்க தங்கையும் சொல்றாங்க, காலையில போக வேண்டாம், சாயந்தரம் போய்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, தங்கை வந்து தூக்கம் இல்லாம இருந்ததுனால, அதாவது நம்மளுடைய புவனேஸ்வரி வந்து தூக்கம் இல்லாம இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு வேலைக்கு போகல, அவங்கள ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் வந்து தனியாட்டு வேலைக்கு போயிடுவாருங்க. காலையில போயிட்டாருன்னா நைட்டு 10 மணி தான் வருவாரு. அன்னைக்கு சாயந்தரம் நேரமாட்டு வர சொல்லிக்கிட்டு அன்னைக்கு புவனேஸ்வரி வீட்டுல தாங்க இருக்கிறாங்க. அன்னைக்கு வீட்டுக்குள்ள இவங்க பகல் நேரத்துல நிறைய சம்பவங்களை இவங்க சந்திக்கிறாங்க. தன்னால கேஸ் அடுப்பு ஆனாய் தீ பிடிச்சி எரிஞ்சிருக்குங்க. முதல் சம்பவம் அப்படி நடக்குது. ஆனா அங்க யாருமே இல்ல. இவங்கள போய் பாக்குறாங்க. அதே பாத்ரூமுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய தண்ணீர் பைப்பை வந்து யாரோ ஓபன் பண்ணி விட்டு இருக்காங்க, சவரை ஓபன் பண்ணி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மேல இருக்கக்கூடிய டாங்ல இருக்கக்கூடிய மூடியை யாரோ தூக்கி வீசி இருக்கிறாங்க. இப்படி பல சம்பவங்கள் அவங்க வீட்டுக்குள்ளாடி தொடுத்து நடக்க ஆரம்பிக்குது. அந்த பகல் நேரத்துல இவங்க பயந்துகிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்த்து பேசி அங்கே இருந்துகிட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலம் என்ன நடக்குது அப்படின்னாக்கி, அவங்க அண்ணன் நேரம் கூட்டி வந்துடுறாரு. ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு. வந்து குளிச்சுட்டு எடுத்துட்டு தன்னுடைய தங்கையை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சிவசுடலை மாட சுவாமி கோயிலுக்கும் போயிடுறாங்க. அங்க போய் தாங்க பல விஷயங்கள் அங்க இருக்கக்கூடிய சாமி முன்னாடி அப்படி ஒரு வேண்டுதலா வைக்கிறாங்க. இந்த மாதிரி எங்க வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்குது, என்ன இருந்தாலும் நீதாப்பா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-8:30 மணிக்கு வந்து மஞ்சப்பால் எல்லாம் வச்சு அந்த சாமிக்கு வழிபடுறாங்க. அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அப்படி வழிபடும் போது அங்க இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அந்த பூசாரிக்க உடம்புல தாங்க அந்த சிவசுடலை வந்து ஆடவும் செய்யறாரு. அப்படி ஆடிக்கிட்டே வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ எந்த பொண்ணுக்கு முன்னால அழுதியோ, அதாவது இவர் ஒரு சுடுகாட்டுல ஒரு பெண் இறந்த பாடி வந்துச்சு இல்லையா, அந்த பெண்ணை பார்த்து பயங்கரமா இவர் அழுதாரு இல்லையா, அந்த பெண்ணுடைய ஆன்மா தான் ஒன்ன பின்தொடர்ந்து வந்திருக்குது, அதை நான் இங்கிருந்து அனுப்பிடுறேன் அப்படிங்கறது மாதிரி அந்த சிவசுடலையும் சொல்லி இருக்கிறாரு. அந்த பெண்ணுடைய ஆன்மா வந்து யாருடைய உடம்புல வர வச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய புவனேஸ்வருடைய உடம்புல தாங்க அது வந்திருக்குது. ஆனா பாத்துக்கிடுங்க, ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேயை பார்த்ததும் அவங்க பேய் இருக்கிறதும் அவங்க கிட்ட தான். ஆனா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அந்த பெண்ணுடைய ஆன்மா கிட்ட கேட்டிருக்காங்க, எதுக்காக நீ இப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன வந்து ஊருக்குள்ள வேசி தாசி அப்படி இப்படின்லாம் சொல்லி பயங்கரமா ஏசி திட்டிகிட்டே இருந்தாங்க நிறைய பேரு. ஆனா நான் வந்து விஷம் சாப்பிட்டுட்டு இறந்துட்டேன். ஆனா இறந்த பிறகு எனக்கு முன்னால உண்மையான மனுஷனை நான் பார்த்தேன். அவன் என் காலில் 2 சொட்டு கண்ணீர் விட்டான். அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இப்படிதான் உதவி பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி அந்த சுடலையும் கேட்டிருக்கிறாரு. அதுக்கு வேற தெரியாதுங்க. ஏன்னா பெண்களுடைய மனசு எப்பவுமே ஒண்ணு மாதிரி தான் இருக்கும். செத்தாலும் அப்படிதான், சாகாம இருந்தாலும் அப்படிதான், ரெண்டும் ஒண்ணுதாங்க. அதனால அதே மாதிரி தாங்க அதுவும் பதில் சொல்லி இருக்குது. நீ இந்த மாதிரி உதவி பண்ண நினைச்ச அப்படின்னா அவங்களுடைய உடம்பு தான் நாசமாய் போயிடும். அவங்க இறந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தயவு செய்து இந்த வேலையில நீ வச்சுக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் மல்லிகை பூ எடுத்து அந்த புவனேஸ்வரியுடைய கையில கொடுத்துருக்காங்க. நீ இதை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடு, இன்னி இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவசுடலை தாங்க கண்டிச்சு அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கி, இவங்க சுய நினைவுக்கு வந்துடுறாங்க. நம்மளுடைய புவனேஸ்வரி அவங்க கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவங்க அண்ணன் தாங்க எடுத்து சொல்லிடுறாரு. இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்றாங்க. அதுல இருந்து இந்த சுடுகாட்டு வேலைக்கு போறத நம்மளுடைய புவனேஸ்வருடைய அண்ணன் இருக்கிறார் இல்லையா, அவர் நிறுத்திட்டாரு. ஆனா என்ன அப்படின்னா, இப்ப இடைப்பட்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட 2021 வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி 2 பேருமே நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதன் பிறகு எங்களுக்கு எந்த அமானுஷ சம்பவமும் எங்களுடைய லைஃப்ல நடக்கலன்னே அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு புவனேஸ்வரி அனுப்பியிருந்தாங்க. இந்த 2 சம்பவத்தை நம்ம பார்த்தோம். இந்த 2 சம்பவத்துல முதல் சம்பவம் நான் நேரடியாட்டே போய் சந்திச்ச ஒரு சம்பவம் தான். அதே மாதிரி 2வது சம்பவம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புவனேஸ்வரி அனுப்பி தந்திருந்த சம்பவம் தான். இந்த 2 சம்பவத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, புவனேஸ்வரிக்கு என்னுடைய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய குருவுக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.